இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ பாடலான என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்ற பாடலை எழுதிய ரெவரண்ட் ஆர் ராஜா மான்சிங் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். மிகவும் அருமையாக இந்த நினைவிடம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நினைவிடமானது திருநெல்வேலி மாவட்டம் குலவாணிகர்புரம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் அவருடைய நினைவிடமானது இருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து திருநெல்வேலி திருமண்டலத்தில் பாலியர் நேசன் என்ற அந்த சிறுவர் ஊழியத்தில் மிகவும் அருமையாக அந்த ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார்கள். அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 பாடலுக்கு மேலாக ரெவரண்ட் மான்சிங் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் இவர்கள் எழுதிய என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்ற பாடல் இன்று வரை ஒரு பிரபலமான பாடலாக இருக்கிறது. அந்த பாடல் சில மொழிகளிலும் மிகவும் மொழிபெயர்ப்பு செய்து பாடல்படுகிறது. யூடியூப்களில் அநேகர் ஆடியோ சிடியும் விசிடியும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பிரபலமான பாடலை எழுதிய அண்ணன் ராஜா மான்சிங் அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது அண்ணன் ராஜா மான்சிங் என்ற அன்போடு அழைக்கக்கூடிய அளவுக்கு அண்ணனுடைய அன்பும் ஆற்றலும் இருந்திருக்கிறது. இவர்கள் திருச்சபைக்கு ஆற்றிய பணிகள் மிகவும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. இவர்கள் அநேக ஏழை பிள்ளைகளை எடுத்து இவர்கள் வளர்த்து வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இவர் ஒரு தகப்பன் போல அவர்கள் பிள்ளைகளுக்கு இருந்து அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளுக்கு மேலாக இவர்களிடம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் ஐயா ராஜா மான்சிங் அவருடைய நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தி போகிறார்கள். இப்படி அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக ஐயா ராஜா மான்சிங் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் மிகவும் தெள்ள தெளிவாக பதிந்து விட்டது. அருமையான நண்பர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? பலவிதமான உடலில் சோர்வுகள், பலவிதமான பிரச்சனைகள் தன்னுடைய மனதில் இருந்தாலும் என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று அந்த ஒரே கோட்பாடோட இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்நாட்களை முடித்து கொண்டார்கள். இவராக இந்த பாடல் மூலமாக அன்பு ரெவரண்ட் ஆர் ராஜா மான்சிங் அவர்கள் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதே உண்மை. நன்றி.